அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم: ربي السجن أحب إلي مما يدعونني إليه وإلا تصرف அன்னி கைதவுன்ன அஸ்பு இலையின்ன வாக்கும் மினல் ஜாஹிலே. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் மதரசத்துர் ரஹ்மான் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வழிகெடும் இளைஞர்களும் வழிகாட்டும் இஸ்லாம். இன்றைக்கு இளைஞர்கள் வழிகெட்டு போய் அலைகின்றார்கள். அவர்களை மார்க்கத்தின் பக்கம் மீட்டெடுக்கும் வகையிலே இந்த தலைப்பு இந்த நிகழ்ச்சியிலே தரப்பட்டிருக்கின்றது. இளைஞர்களுடைய செயல்பாடு இன்றைக்கு மிக படுமோசமாக உள்ளது. அதற்கு நமது ஊரிலேயே பல எடுத்துக்காட்டுகளை நாம் கூறலாம். அண்மையில் முஸ்லீம் ஹைஸ்கூலில் ஒரு குரூப் இளைஞர்கள் பைக்கை தூக்கிட்டு உள்ளே போகிறாங்க. பைக்கை எடுத்துக்கொண்டு வீலிங் என்ற பெயரில், அதாவது முன்னம் டயர் அப்படியே தூக்கி, ஹேண்ட்பார் அப்படியே தூக்கி 2 பேர் உட்காந்துருக்கிறானுவோ, 2 தடிமாடு உட்காந்துருக்கிறானுவோ, அப்படியே தூக்குறானுவோ. தூக்கி கொண்டு அந்த வீல் சுத்துது. இதற்கு பேர் தான் வீலிங். இதை பார்க்குறவனுக்கு ஆஹா, என்ன மாதிரியான ஒரு சாகச விளையாட்டு என்று சின்ன பசங்க அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். பெரிய ஆட்கள் நமது ஊரில் சொல்லுவாங்கள்ல, இவன் சாவறதுக்கு அலையிறான், அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவர்களுடைய போங்கு அமைந்திருக்கின்றது. அப்போ இதுவெல்லாம் இந்த இளைஞர்கள் எந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை, அது நமது ஊரில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த ஊரில் அந்த பைக்கில் நடத்தக்கூடிய அந்த சாகசம், உயிரோடு விளையாடக்கூடிய அபாயகரமான அந்த விளையாட்டு, நான் என்னுடைய உரையிலே இடையிலே நேரம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை நான் சொல்கின்றேன். அப்போ இப்படி பைக்கில் இவர்கள் மரண விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து நமது ஊரில் மேலப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போதுதான் அது புதுப்பிக்கப்பட்டு 2 பக்கமும் பிளாட்ஃபார்ம் போடப்பட்டு நமது ஊரில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாய்ந்த நேரம் பிக்னிக் ஏரியாவாக வச்சுருக்கிறாங்க. ஒரு கூட்டமே போகுது. சாயாவை எடுத்துகிட்டு, பன் ரொட்டியை எடுத்துகிட்டு, முறுக்கை எடுத்துக்கிட்டு, என்னென்ன
கொறிப்பு தீனிகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு பெரும் படையே அங்கே சுற்றுறாங்க. நேரப்போக்குக்கு நமது ஊரில் பார்க்கு போன்ற இடங்களெல்லாம் கிடையாது, போகிறாங்க. இப்படி போகக்கூடிய இந்த மக்கள் அவன் சட்டம் என்று போட்டான் என்று சொன்னால் பிளாட்ஃபார்மில் உள்ள நுழைந்தாலேயே அதற்கு என்று கட்டணம் வசூலித்து ஆக வேண்டும். வந்த ஆட்களுக்கெல்லாம் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளாட்ஃபார்ம் மாட்டோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் வரவும் மாட்டோம் என்று நமது ஒரு பாணியில் திட்டி அறுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுவாங்க. அப்படி இருந்தும் அவன் அனுமதிச்சுட்டு இருக்கான். ஆனால் போக போக அந்த பிளாட்ஃபார்ம் எடுக்க வேண்டும் என்ற அந்த சட்டம் வந்துவிடும். இதில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, தாதர் எக்ஸ்பிரஸ் அந்த இடத்துல நிற்கிறான். ஒரே ஒரு கோச்சில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களிடத்தில் இவர்கள் அந்த கோச்சிக்குள்ள உள்ளே ஏறி அவர்களிடத்தில் என்ன பேசினார்கள் என்பதெல்லாம் வெளி உலகத்திற்கு தெரியவில்லை. ஆனால் அவங்க சுதாரிப்பானவர்கள். ஏனென்றால் நாட்டினுடைய நிலைமை ரொம்ப படுமோசமாக இருக்கின்றது. இந்தியா முழுவதும் எங்கு பார்த்தாலும் பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள். கற்பழிக்கப்பட்டு உயிரோடு அவர்களை விட்டால் பரவாயில்லை, கொலை செய்தாராம். அப்படி நாட்டில் சூழ்நிலை ரொம்பவும் படுமோசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போதுதான் கல்கத்தாவில் ஒரு மருத்துவமனையில் முதுநிலை படிக்கக்கூடிய ஒரு பயிற்சி டாக்டரு, பெண் டாக்டரு இரவில் கற்பழித்து கொல்லப்படுறாங்க. அப்போ இன்றைய கல்கத்தா மட்டுமல்ல, இந்தியாவை பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு நாட்டில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இவர்கள் எல்லாம் முஸ்லீம் இளைஞர்கள். ஒரு முஸ்லீம் ஊரில் வண்டி நிற்கின்றது, மேலப்பாளையம் என்று சொன்னால் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய வசிக்கக்கூடிய ஊர். அந்த ஊரில் ஒரு ட்ரெயின் நிற்கிறது. அங்கு போய் இந்த பசங்க இப்படி சேட்டை பண்ணுகின்றார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒன்று என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். அவங்க புகார் கொடுத்தாங்க. அதற்கடுத்து போலீஸு அங்கு காவலுக்கு போடப்படுகின்றது. அவங்க என்ன மாதிரியான இந்த இளைஞர்களுடைய போங்கு, அவர்களுடைய தவறான நடைமுறை அமைந்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வடநாட்டில் உள்ள சூழ்நிலை இங்கு தமிழகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியவில்லை. அஸ்ஸாமில் ஒரு 14 வயசு பெண்ணு கற்பழிக்கப்படுறா. அப்படி கற்பழிக்கப்பட்ட உடனே அது யாரு என்று பார்க்கின்ற பொழுது முஸ்லீம் இளைஞர்கள் மாட்டுகின்றார்கள். அந்த இளைஞர்களில் ஒரு ஆளை கைது செய்து காவல்துறை அப்படி கைது செய்த உடனே பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டது. இத்தனைக்கு இடையில அஸ்ஸாமில் 40% முஸ்லிம்கள் வாழ்றாங்க. அந்த பகுதியில் இப்படி ஒருவர், அது நடந்ததா நடக்கவில்லையா, முஸ்லிம் தான் அதில் ஈடுபட்டாரா என்பதெல்லாம் தெரியவில்லை. காவல்துறை அவரை கஸ்டடி எடுத்து அதிகாலை 4 மணிக்கு விலங்கு பூட்டி கொண்டு வருகின்றார்கள், அழைத்து வருகின்ற போது அந்த போலீஸ் சொல்கிறான், எங்களிடத்திலிருந்து தப்பி போய் குளத்தில் உளுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்று அறிவிக்கின்றான். எப்போ கையில் விலங்கு போட்டிருக்குது, எப்படி அவன் கொல்லப்பட்டான் என்ற கேள்வி வருகின்றது. அவன் அஸ்ஸாம் போன்ற பகுதிகள் எல்லாம் அதில் ஹிமாந்த பிஸ்வா சர்மா இருக்கிறாரே முதல்வர், அவர் 2015 தான் பிஜேபியில் சேர்ந்தார். ஆனால் பிறவி சங்கிகளை விட ரொம்ப படுமோசமான முறையில் முஸ்லிம்களுக்கு எதிராக விஷத்தை கக்கி கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நாள் வரைக்கும் அதை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவன் தண்ணீரில் முக்கியே கொண்டிருக்கான். இது நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வடநாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை பற்றி உள்ள ஒரு உணர்வெல்லாம் நமக்கு ஏற்படாமல் இந்த இளைஞர்கள் இப்படி சேட்டை செய்கின்றார்கள் என்றால் இவர்கள் தரிகட்டு செல்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய அவர்களை நாம திருத்த வேண்டும் என்பது இந்த தலைப்பினுடைய
நோக்கம். இதில் இப்போ இளைஞர்கள் என்னென்ன வழிகட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தோமானால், அதில் ஒன்று சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள். இதில் அதிகமான அளவில் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோருமே ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இளவட்டங்கள், ஆண்கள் பெண்கள் என்று. இப்போ நம்ம மக்களுக்கு, பெண்களுக்கு இங்கே இந்த பயானை கேட்கக்கூடியவங்க ஃபேஸ்புக்குனா என்னங்க என்றெல்லாம் நம்ம ஊரில் நிறைய முக்குன்னா தெரியும். ஃபேஸ்புக்கு என்றால் என்னவென்று தெரியாத பெண்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இளவட்டங்களுக்கு மத்தியில், அறிவியல் உலகில் அதை தெரியாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த பசங்க இந்த வீடிங் சொன்னல, இதில் அவனுக்குள்ள சந்தோஷம் என்ன தெரியுமா? அப்படியே எடுத்து அந்த பைக்கில் இருந்து அந்த சாகசத்தை காட்டி அதை ஃபேஸ்புக்கில் ஏற்றுறது. அதை பார்த்து நிறைய பேர் லைக் போடுறான்னா இவனுக்கு ஜென்ம சாபல்யம் எடுத்த மாதிரி ஆகிவிடுகின்றது. எவ்வளவு லைக் நமக்கு விழுந்துருச்சு என்று. அப்படி ஒருத்தன் 2014 அவன் பேர் கேத்தான். எந்த மாநிலம் என்று சொன்னால் சத்தீஸ்கர் மாநிலம், பிலாஸ்பூர் என்ற ஊரில் 13 வயது பையன் 9வது வகுப்பு படிக்கிறான். அவனுக்கு வேலை என்னன்னு கேட்டால், ட்ரெயினில் ஏறி இன்ஜின் மேலே ஏறி நின்று அப்படியே செல்ஃபி எடுக்கிறது, போஸ் கொடுக்கறது, அதை ஃபேஸ்புக்கில் ஏற்றுறது. அதை பார்த்துட்டு நிறைய பேர்கள் லைக் போடுறானோ. இதே அவனுக்கு வாடிக்கையாக இருந்து கொண்டிருந்தது. மாப்பிள்ளை ஒரு நாள் இதே மாதிரி கிளம்பி போகிறார். போய் இன்ஜின் மேலே, கூட்ஸ் மேலே ஏறியாச்சு. ஏறிட்டு அவனுக்கு ஜெதுப்பு கிளம்பிருச்சு, தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷம். பாருங்க அப்படின்னு இன்ஜின் மேலே ஏறி நின்று, இதற்கு இடையில இவனுடைய தகப்பனார் ட்ரெயினில், அதாவது இன்ஜின் ஓட்டுநராக இருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவன் சர்வசாதாரணமாக உள்ளே போகிறார். கையை உயர்த்தி போஸ் கொடுத்த உடனே மேலே ஹை வால்டேஜ், உயர் அழுத்த மின் கம்பி. மாப்பிள்ளை நீனா மேலே கையை உயர்த்துற, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஒரு டச்சு தான், கை அப்படி மேலே அப்படி படுது, தூக்கி வீசப்படுறான். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஓடிட்டானு. அந்த பயிரெல்லாம் அப்படி தான், வீலிங்களே எவனாவது செத்துட்டான்னு வைங்க, விட்டு ஓடிடுவானு. இவன் இப்படி கீழே விழுந்துட்டான். பின்னால் தான் பார்த்து பையனை காணமே என்று பார்க்கின்ற பொழுது செத்து கிடக்கின்றான். அந்த ஃபேஸ்புக்கினுடைய மோகம், அதில் தங்களுடைய படங்கள் வர வேண்டும் என்பதில் ஒரு வெறித்தனம், இது எங்கே கொண்டு செல்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள். அவை இப்போ கொஞ்சம் முந்தி பேசிய சகோதரி கூட சொன்னாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் இன்றைக்கு மொபைலில் ரொம்ப அதிகமான அளவில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு முளைச்சி 3 இலை விடலைங்க, அவனுக்கு மொபைல் இல்லாமல் இன்றைக்கு சாப்பாடு கொடுக்க முடியலை. நைட்டு 2 மணி வரைக்கும். இதுக்கு முந்தியெல்லாம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், வீட்டில் பெரியவங்க படுக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, இந்த சின்ன பசங்கள்லாம் நம்ம ஊரில் நடைமுறையில் சொல்லுவாங்க, சாமக்கஞ்சி காய்ச்சறான் அப்படிம்பாங்க. எப்போ அவனோட தூங்க வைக்கிற பாடு இருக்குதே, பெரும்பாடாக இருக்குது. அப்போ மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், படுத்துக்கிட்டே பார்க்குறான். என்ன பலா ஓடுது, என்ன எதுன்னு தெரியல, அதை பாட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த பாதிப்புல எல்லா வீட்லேயும் இது நான் அங்கங்கே நம்ம வீடுகளில் அங்கங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா, ட்ரெயினில் ஒரு தடவை நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் பொடியும் மேலே இருக்கான், கீழே சாப்பாடு பொட்டணம்லாம் இருக்குது. அப்போ அந்த பையனுக்கு இங்கேருந்து சாப்பாடு மேலே ஏற்றியாகுது, வானத்துக்கு ஏற்றியாகுது. அவன் அங்கே படுத்து கிடக்கிறான். இப்போ அடுத்து அவன் கேட்குறான் மொபைல் அப்படின்னோடனே இங்கேருந்து மொபைல் சப்ளை ஆகும். அதை வாங்கிட்டு அதை எடுத்து தேய்ச்சிக்கிட்டே உள்ள திணிச்சிக்கிட்டே இருக்கான். அப்போ என்ன கேட்டால், சாப்பாடுக்கு மொபைல் தேவைப்படுது, நைட்டில் படுக்கிறதுக்கு மொபைல் தேவைப்படுது. இப்படி எல்லா வகையிலையும் மொபைலு மக்களை, அதன் குறிப்பாக இளைஞர்களை, சின்ன பிள்ளைகளை அடிமையாக்கி வைத்திருக்கின்றது. அப்போ இப்படி ஒரு வழிகேடு நடந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து பார்க்குறோம், இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, ஃபேஸ்புக்கில் அவங்க இந்த பொம்பளைகள் எல்லாம், நான் இந்த வீட்டில் தனியாக இருக்கிறேன், என்னை நீங்கள் கவனிப்பீர்களா, சுற்றிக்கிட்டே தானே அலைகிறானுவா,
எங்க, அதாவது நல்ல பொம்பளையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரியா ஜொல்லு விட்டுக்கிட்டு அலைகிறவன் இப்படி இந்த மாதிரி அறிவு போட்டால் என்ன ஆகும்? அத மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது. சென்னையில் பள்ளிக்கரணையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அந்த ஒரு இளம் பெண்ணு அது கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றது. காவல்துறை வர்றான், உள்ளே போய் பார்க்குறான், பிரேத பரிசோதனை செய்கிறான். என்ன நடந்துச்சு என்று பார்த்தால் அது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு, நான் தனியாக இருக்கிறேன், அவ்வளோதான். 2 பேரும் வந்துட்டான். வந்து அவர் ரோட்டில் போகிற பிள்ளையே கூப்பிட்டு போய் வச்சு நாசமாக்குறானோ. இந்த மாதிரி நடக்கின்ற போது இது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துன்னு பாருங்க. அவன் வந்து கவனிக்க வேண்டியதை கவனித்து அந்த பிள்ளைய சாகடிச்சுட்டு போயிட்டானோ. இது நடந்தது பள்ளிக்கரணை சென்னையில் நடந்தது. அப்போ எத்தனை சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இதை போல வேலூரில் ஒருத்தன் ஃபேஸ்புக்கு காதல், ஒரு இதுக்கு முந்தி ஒரு கதை ஒன்று எழுதினானோ, கண்டதும் காதல் ஒழிக. எங்கேயாவது ஒரு பொம்பளை ரோட்டு வருவான் இன்னமாக்கும், இவன் அவளை பார்க்கறது, அவன் இவளை பார்க்கறது, அதற்கடுத்து நான் உன்னை காதலிக்கிறேங்கிறது, இவன் அவளை பார்த்து நீ இல்லைன்னா நான் செத்து போவோங்கிறது, அதுக்கடுத்து இது நீ இல்லைன்னா நான் செத்து போவோங்கிறது. இது இந்த சினிமா படத்தில் காட்டுறது. இதை மாதிரி ஆளை பார்த்து காதலிச்சா அது ஒரு கணக்கு. அதையே என்ன சொல்றாங்கன்னா கண்டதும் காதல் ஒழியங்கிறான். காணாத முறையில் ஒரு காதல் பண்றாங்க. என்னன்னா ஒருதன் முகநூல்ல வேலூரை சார்ந்த ஒருதன் ஒரு ஆள்கிட்ட தொடர்ந்து அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, திரும்ப திரும்ப எனக்கு நீ ஒரு 10,000 ரூபா போட்டு இந்த பேப்பையா 10,000 ரூபா போட்டு விடுறான். இப்படியே பணம்லாம் இல்லை காலியாகி கடைசியில் நீ யாருமா உன் முகத்தை காட்டு அப்படிங்கிறான். முகத்தை காட்டு அப்படிங்கிறவனா அவ்வளோதான், ஐடியே காணாக்கிட்டு அது ஓடிடுச்சு. இவன் தற்கொலைக்கு சாவ கிடையாது, சாவதான் செய்யணும், ஆனால் பிழைச்சிட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு பைத்தியமாக இந்த ஃபேஸ்புக்கில் அலைகிறாங்க பாருங்க. என்ன சொல்றது இந்த உலகத்தை? ஒரு பொண்ணை பார்க்குறான், அவள் கொஞ்சம் லட்சணமாக இருக்கிறா, அவள்கிட்ட பேசுகிறான், கோலவாய் வடியுது அப்படின்னா அது ஒரு கணக்கு. பார்க்கவே இல்லை, ஆளே தெரியல, இவளை போய் நான் காதலிக்கிறேன்னு சொல்லி கிளம்பியிருக்கேன். ஆனால் இந்த கிறுக்கன்லாம் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்யறது? தற்கொலைக்கு போயிருக்கான், பிழைச்சிட்டான், சரி தொலைஞ்சிட்டு போறான். இது ஒரு சம்பவம். இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டால், இந்த ஃபேஸ்புக் எந்த அளவுக்கு ஆட்டி அலைக்கழிக்குது என்று சொன்னால், கேரளாவில் கணவன் மனைவி வாழ்றாங்க, ஒரு குழந்தை இருக்கின்றது. இப்படி கணவன் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, 2 பேரும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கருவும் உருவாகின்றது, 2வது கருவு, ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கிறான். அப்போ இப்படி உருவாகிட்டு இருக்கும் பொழுது ஃபேஸ்புக்கில் தொடர்பு. அப்படி தொடர்பில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் காதல் விளையாட்டு. அப்போ அந்த விளையாட்டில் இவங்க பேசுறது அவங்க பேசுறது. அப்போ இப்படி சொல்லி நான் கல்யாணம் முடிச்சவா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை காதலிச்சுக்கிறேன். அந்த சைடில் இருந்து பதில் வருது, எனக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னோடனே, ஒரு குழந்தையோடு மட்டும்தான் வரணும், 2 குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கிடையில் புருஷன் வெளிநாட்டுக்கு போயிடுறான். இந்த பெண் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த ரேஷ்மா என்று பெயர், முஸ்லீம் கிடையாது, அந்த குழந்தையை எங்கேயோ ஒரு தோட்டத்திலே எங்கேயோ வீசி விட்டு, இப்படி ஒரு பாவி இருப்பாங்களான்னு பாருங்க, வீசி விட்டு போயாராங்க. பிள்ளை அழுகுறதை பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க இவ ஓடியாரா, ஓடி அந்த அட்ரஸை தேடி போயாச்சு. அந்த பிள்ளையினுடைய அந்த உடலை எடுத்து அது இறந்து போச்சு. மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போய் பார்க்குறாங்க, பிழைக்கல்ல, இறந்து போயிருச்சு. இப்போ இந்த பிள்ளை யாருடையது என்று தேடல் நடக்கின்றது. அப்போ இந்த இவங்க தான் என்று போலீஸ் கண்டுபிடிச்சி டிஎன்ஏ மரபு அணுவை எடுத்து சோதனை பண்ணி இந்த பெண்ணு தான் என்று உறுதி செய்கிறாங்க. கணவன் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. கள்ளக்காதல்னா உண்மையிலேயே காதலிச்சிருந்தா பரவாயில்லை. கொடுமை என்னன்னா, எதிர்தரப்புல காதல் பேச்சு பேசினாங்களே 2 பேரும் பொம்பளை. இப்படி இந்த பெண்ணு ஓடி வந்த உடனே நம்ம ஊரில் சொல்லுவாங்களே இதை பேச்சுக்கு, நான் சும்மா தானங்க சொன்னேன், அந்த மாதிரி பிராங்கின் என்று ஆங்கிலத்தில் சொல்றது. ஒரு கொலை செய்யறதெல்லாம் நோக்கம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா,
இந்த குழந்தையை கொன்னதுனால இந்த ரேஷ்மா என்ற இந்த பெண்ணு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்த உடனே இந்த போலீஸ் இங்கிருந்து இந்த ரேஷ்மாவை கூப்பிட்டுட்டு அந்த 2 பொம்பளை புள்ளையில தேடி போறாங்க. 2 பேரும் 23, 24 வயசு. அங்க போலீஸ் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே 2 பேரும் கிணத்துல விழுந்து செத்து போறாங்க. ஒரு ஜோக்கு ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஒரு கேலி விளையாட்டு 3 உயிரை பறித்திருக்கின்றது. இதை நாம கவனிக்க வேண்டும். இப்படி பல விஷயங்களை நாம பார்க்கின்றோம். அதனால இந்த ஃபேஸ்புக் மோகம் என்பது இளைஞர்களிடத்தில் அதிகமான அளவில் ஏற்பட்டு இருக்கின்றது. இது ஒரு வழிகேடு. தேவைக்கு பயன்படுத்திக்கிறோம். மார்க்க பிரச்சாரம் வருகின்றது என்று சொன்னால் அதை பார்த்துக்கலாம், அதை கேட்டுக்கிறலாம். இந்த மாதிரியான ஒரு மோசமான பாதிப்புகளை தரக்கூடிய விஷயங்களில் போய் விழுகின்றார்கள் என்றால் ரொம்ப ஆபத்து என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்து இந்த பைக் ரேசிங் பைக் ரைடிங், இதில் இப்போ என்ன கேட்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பைக் வந்து போச்சு. இப்போ பொம்பளைகளும் அவங்களும் என்ன செய்துட்டாங்கன்னா அவங்க இப்போ வண்டி ஓட்டுறதை பார்த்தா நமக்கு எதிர்த்தாப்புல நம்ம ரொம்ப காலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கே பயமா இருக்கு. இங்கிருந்து தெருவில் இருந்து அப்படி சந்த ரோட்டில் அப்படி ஏறணுமாக்கும் இந்த பக்கமும் பார்க்கறது இல்லை, இந்த பக்கமும் இல்லை, அவள் ஆப்போட்டு ரோடு மாதிரி சர்ன்னு அப்படி போய் ஏறுறது. சரி ஏறுது, அது மட்டும் கீழே விழுந்தா பரவாயில்லை. இப்போ நடுவில் ஒரு பிள்ளையே வச்சுருக்கான், அவன் கடல் மிட்டாய் தின்னுக்கிட்டு இருக்கிறான். அவனையும் வச்சுக்கிட்டு இங்கிருந்து இப்படி பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்குதுவா. இதில் எங்கேயாவது அங்கே ஏதாவது எதிர்த்தாப்புல வண்டி வருதுன்னா இங்கேயே 2 காலை தொங்க போட்டாரு. இந்த ஃப்ளைட் வந்து அப்படி கீழே அப்படி போடுவான்ல, அந்த டயரெல்லாம் கீழே இறக்குவான்ல, அதை மாதிரி 2 காலையும் தொம்புன்னு போட்டுக்கிட்டு சீச்சிக்கிட்டே இழுத்துக்கிட்டே போகுது பைக். இதுவோ வேற இந்த மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கு. இதை நான் சொல்றதுக்கு காரணம், இந்த பைக்கு கிடைச்சிருச்சு என்று சொல்லி நம்ம கண்ட மணிக்கு எங்கேயும் சுத்தலாம் என்று பெண்கள் நினைக்காதீங்க. டவுனுக்கு போறீங்களா, நேரத்தோடு போயிட்டு வாங்க. ஒரு சாயந்தர நேரம் போயிட்டு சீக்கிரமாக திரும்புறத நைட்டு 8 மணி 9 மணி என்று சொன்னால் காலம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ரொம்பவும் கெட்டு போய் கிடக்கின்றது. இப்போ ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒரு ஆம்பளை தள்ளிக்கிட்டே வந்துடுவான். நீங்க பொம்பளை. இதுல சில பேர் என்ன செய்யறாங்கன்னா முகத்து முழுவதும் மறைச்சிக்கிறாங்க. இந்த பலாவை எங்க போய் படிச்சாங்கன்னு தெரியல, புரியுதா? முகத்தை முடிச்சுக்கிட்டு டயர் பிடிச்சி இழுத்துட்டு வந்தா வண்டி அங்க தள்ளிட்டு இந்த வண்டி அவன் இழுத்துட்டு போயிடுவானே. யாரு பாதுகாக்கா? யார் இப்போ போராடா? யார் இப்போ இந்த வழக்குக்கெல்லாம் வருவாங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ இதற்காக வேண்டி இந்த நேரத்தில் இதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அப்போ இந்த பைக் விஷயம் இதுல என்னன்னா, பைக்கை எடுத்துட்டு இந்த வீலிங் பண்றான். அடுத்து பைக்கை எடுத்துட்டா அவன் அந்த விரட்டு. நம்ம ஊர்ல இந்த தெருவுலங்க சின்ன பிள்ளைகள் அவங்க பாட்டுக்கு சைக்கிள் ஓட்டுறாங்க. இவன் அங்கிருந்து அடி, அதுல சின்ன பசங்க வர 8 வயசு 9 வயசு அவன்லாம் பைக்கை தூக்கிட்டு வர்றான். ஏன்னா வீட்டுல உள்ளவங்க கொடுக்குறான் பாருங்க. அதான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அவன் அங்கிருந்து எடுத்து வேகமா வர்றான். அந்த சின்ன பையனுக்கு பைக்கு கிடைச்ச உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு அழுத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஊர்ல உள்ள நிலைமை என்ன தெரியுமா? வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே வைவாங்க. பையன் என்ன செய்வான்? கடைக்கு போயிட்டு வாழ, ஊருக்காக வாங்கிட்டு வாழ அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டே வருவாப்ல. நான் வாங்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜம்படிப்பான். இவன் அங்கிருந்து வருவான், பைக்கில் ஏற்றிட்டு போயிடுவான். இந்த மாதிரியான ஒரு ஊர்ல தெருவில் இப்படி கடுமையான முறையில் வண்டியை விரட்டிட்டு போறாங்க. இது ரொம்பவும் கவனத்துக்குரிய விஷயம். சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லோருமே, நம்ம ஊரு சின்ன பிள்ளைகள் தெருவில் விளையாடுறதுக்குரிய. அப்போ அதில் பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரிதான், சின்ன ஆட்களாக இருந்தாலும் சரிதான், பைக் ஏன்னா பசங்க சொல்லவே முடியாது. இப்போ என்ன செய்யறாங்கன்னா பசங்க, கடந்த காலத்தில் நம்ம ஒரு காலத்தில் சைக்கிள் ஓட்ட படித்தோமே, அப்போ இந்த முனிசிபாலிட்டிலாம் வந்து வெறும் காடாக கிடந்துச்சு. அப்போ என்ன செய்வாங்கன்னா சைக்கிள் ஓட்ட படித்து கொடுப்பானுவோம். அப்படி படித்து கொடுக்கும் பொழுது அது கடையில் போய் எடுத்து வீட்டில் வாப்பட்டை கிடந்து சண்டை போட்டு 4 வாங்கி வாடகைக்கு எடுத்து இங்கிருந்து முனிசிபாலிட்டி ஓட்ட போடுமாக ஒரு நின்று படித்து கொடுப்பான். வண்டி இப்படி சரிச்சிச்சுன்னு வைங்க, ஒரு அட்டி கொடுப்பான் படாருன்னு. இப்போ அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன ஆண்டுகள்லாம் இப்படி போல ஒரு சைக்கிளை தூக்கிட்டு அவன் பாட்டி கிளம்பி வந்தாரான். இப்படி வரக்கூடிய இந்த தெருவில் இவன் இவ்வளவு வேகமா விரட்டி வந்தால் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப கவனத்துக்குரிய விஷயம். அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து இந்த வேகமா போறானுள்ள நிலக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. மாணவர்கள் 10-20 பேர்கள் தீபாவளி அந்த
மகிழ்ச்சிக்காக வேண்டி கொடைக்கானலுக்கு போகிறாங்க. வண்டி எடுத்து போயிட்டு இருக்கும் பொழுது அதில் இப்போ என்ன செய்கிறானுன்னா, இந்த பசங்க, சின்ன பசங்க, அந்த பைக் ஓட்டுறவங்களுடைய அந்த தலையே பார்த்தமாக்கும் பனங்கா மாதிரி இந்த 2 ஓரத்துலையும் பராண்டி வச்சுருக்காங்க. இப்படி பராண்டி வச்சு மேலே மட்டும் இந்த பூந்தொட்டியில் மாதிரி இப்படி தூக்கி நிற்கிது முடி. இதுதான் இன்றைக்கு ஸ்டைல் அப்படிங்கிறான். அதில் அப்படி ருக்கு பண்ண மாதிரி கிடக்கிறான். இதில் ஹெட்ஃபோனை வேற வச்சுக்கிறான். அதில் என்னமோ பாட்டு ஓடு. அந்த பாட்டோட வச்சுக்கிட்டு டர்ரு டர்ருன்னு எதுவுமே இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. வேகமாக இழுத்துக்கிட்டு போகிறான். அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தில் தான் கவனம் செலுத்த முடியும். மா ஜஅலல்லாஹு லிரஜிலின் மின் கல்பைனி ஃபி ஜௌஃபி. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா 2 இதயத்தை வைக்கவில்லை. ஒரு இதயம் தான், ஒன்றில் தான் கவனம் செலுத்த முடியும். இவன் என்ன செய்கிறான்னா, இதையும் வச்சுக்கிறான் அதையும் வச்சுக்கிறான். அதில் அவன் போய்கிட்டு இருக்கிறான். அது என்ன ஆகுறதுனா, இப்படி போய்கொண்டு இருக்கின்ற பொழுது எதிர்த்தாப்புல ஒரு காரில் மோதி அவன் உன்னுடைய பாடி இங்கிருந்து ஒரு 30 அடி, நான் 20 அடி மேலே ஏறி அந்த வயரில் டச் ஆகி அப்படியே தொங்குறான். பத்திரிகையில் அப்படியே படம் வந்துருச்சு. அப்போ பைக்கை எடுத்துக்கொண்டு இந்த இளைஞர்கள், இது ஒரு வழிகேடு, வாகனம் அது தேவை, ஆனால் அதை அளவுக்கு அதிகமான முறையில் வேகத்தில் போனால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை சொல்கின்றேன். இந்த பைக் ரைடிங் இதை சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வருகின்றது. ராஜஸ்தானில் 2 பசங்க அவனுவ மொபைல் அடிமையாக இருக்கிறாங்கல்ல, அதற்காக வேண்டி இதை சொல்கிறேன். இது விடுபட்டுருச்சு. ரயில்வே தண்டவாளத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதில் உட்காந்து பபுஜி விளையாடுறான். பபுஜினா நம்ம கதிரேசன் கடை பஜ்ஜி தெரியும், பபுஜிலாம் தெரியாது. அவன் அந்த பபுஜி என்று சொன்னால் அது ஒரு கேம். அந்த கேமில் உட்காந்து பொதுவாகவே நம்ம ஊர்லேயே இப்படியே அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். பின்னால் வந்து ஒரு தான் ஆரன் அடிச்சுக்கிடுவான், ஆரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். கிட்ட வந்து காது உழுதா என்ன உனக்கு சூடான்னு. இவன் என்ன செய்யிருப்பானா, இவன் வீட்டில் பொண்டாட்டி துரத்தி விட்ட கவலையில் இவன் பாட்டுக்கு அதை நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். இதுதான் மனுஷனுக்கு வேறு கவனம் இருந்தால் பின்னால் வர்றது கூட தெரியாது. இந்த 2 பேரும் அந்த விளையாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா, வேகமாக வந்த அந்த ட்ரெயினில் 2 பேருமே ஸ்பாட்டில் அடித்து சாவு. பாருங்க இது எங்கே போகுது. இது ராஜஸ்தானில். இங்கே தமிழ்நாட்டுக்கு வாங்க, திருப்பூரில் ஃப்ரீ ஃபயர் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர், இந்த விளையாட்டு ஆன்லைன் கேமில் உள்ளது. அதை விளையாடிக்கிட்டே இருந்திருக்கான். அது அவனை என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு வெறுமையை அதிலேயே இருந்தான். நாங்கள்லாம் கடந்த காலத்தில் படம் பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்தான் அந்த காட்சிகளை அப்படியே சிவாஜி அழுவான். அழுதான் அவன் காசுக்காக வேண்டி அழுகுறான். நமக்கு என்ன கேட்டால், சரி இப்படி அவன் சம்சாரம் இறந்து போயிட்டான், இவன் சம்சாரம் இறந்து போன மாதிரி அந்த மாதிரி கவலை. நம்ம வீட்டில் இந்த டிவி சீரியல் ஓடுதான், அதில் எத்தனை பேர் அழுதுட்டு இருக்காங்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான கேஸுகள் தான். போயிட்டு வந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த கதாநாயகனுடைய கதி இப்படி ஆகிப்போச்சு, செத்து போயிட்டான்னு வைங்க, அவ்வளோதான். அது நம்ம மனசில் இருந்து மாறவே செய்யாது. இது சின்ன வயசு பையங்க. அவன் அந்த கேமை பார்த்துட்டு அவனுக்கு மனசு ஒரு மாதிரியாக ஆகி பக்கத்து அந்த வீட்டில் உள்ள கூரையில் தூக்கு மாட்டி தொங்கிக்கிறான். சின்ன வயசு பையன். எங்கே போகுதுன்னு பாருங்க. கடந்த காலத்திலாம் இருந்த தீமைகள் என்று சொன்னால் பட்டியல் போட்டார்லாங்க. மது இருந்துச்சு, சாராயம் இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, இது மாதிரியான தீமைகள்லாம். ஆனால் இன்றைக்குள்ள இந்த தீமைகள் இருக்குத நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாது. வரையறை இல்லாத அளவிற்கு இந்த தீமைகள் பெருக்கெடுத்து ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதுல இளைஞன் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றார். விபச்சாரம் அது நடக்கின்றது. அது கடந்த காலத்தில் அங்கெங்குமா இப்படி நடக்கும். இப்போ என்ன செய்யறான்னா, திரைப்படத்தில் இந்த ஆபாச காட்சியை திரும்ப திரும்ப காட்டுறான். இவன் எப்படி கடத்திட்டு போறது, எங்க போய் அவள்கிட்ட தப்பா நடக்கிறது என்று எல்லா விதமான ஆபாச காட்சிகளும் இன்றைக்கு பகிரங்கமாக பகிரப்படுகின்றன. அதுலேயும் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அதாவது கடந்த காலத்தில் சினிமாவுக்கு போய் பார்த்தாங்க. மேலப்பாளையத்தில் ஒரு கட்டத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், 80க்கு முந்தி என்று நினைக்கின்றேன். அதாவது ஊர் கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க, யாரும் சினிமாவுக்கு போகக்கூடாது. தியேட்டர்லாம் இருந்துச்சு,
அப்ப எல்லா பள்ளி ஜமாத்தும் அதுக்கு ஒத்துழைச்சு ஊர் கட்டுப்பாடு விதிச்சாங்க. அதை கொஞ்ச காலம் கழிச்சு உடைச்சாங்க, அது வேற பிரச்சனை. அப்ப அந்த அளவுக்கு இருந்துச்சு. சினிமா படம் பார்க்கிறதே தப்பு என்று இருந்துச்சு. இப்போது என்ன என்று பார்த்தால் எல்லா இளவும் எல்லா பலாவும் இன்றைக்கு இந்த மொபைல்ல வந்துருச்சு. எல்லாமே வந்து விட்டது. இதுலயே போட்டோ எடுக்கிறது இருக்கு, இதுலயே வீடியோ எடுக்கிறது இருக்கின்றது, இதுலயே போன் இருக்கின்றது. எல்லா விதமான அம்சங்களும் இத்திரோண்டு மொபைல்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதனால எல்லா விதமான கேடு கெட்டதெல்லாம் இதில் வந்து சேருகின்றது. இதுல இந்த இளைஞர்கள் போய் விழுறாங்களே, இதை நாம கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பையன் எங்க போறான் என்று நம்மால் சொல்லவே முடியாது. சீரியல் விஷயத்திலேயே நம்ம பெண்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, பையன் அங்கிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து வருவான், வந்த உடனே அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கறது கிடையாது. ஜோதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதை பார்த்து அழுகுறார். அதை பார்த்து எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதாவது ரொட்டி தட்டணுமானா மெட்டி ஒளி முடியும். அப்படின்னா அங்கே யாருக்கு கிடைக்கும்? வீட்டில் வாப்பக்கு கணவனுக்கு ரொட்டி கிடைக்கும் சொல்லுவாங்களோ அந்த அளவிற்கு டிவியில் சீரியலில் ஈடுபாடு. இப்போ அதை தாண்டி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா எல்லாருமே இப்போ இதுக்கு முந்தி என்ன நடக்குன்னா, ட்ரெயினில் போய் உட்காடுறோம். உட்கார்ந்த உடனே எதிர்த்தாப்புல ஒரு ஆள் உட்காரப்பாங்க, நம்ம உட்காருவோம். உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பாங்க. ஐயாவுக்கு எந்த ஊர், பாய்க்கு எந்த ஊர், நான் எனக்கு மேலப்பாளையம், நீ எங்கே போறியா, நாங்கள் வந்து எங்கே போறியன்னு கேட்கக்கூடாது. எங்கே போறியன்னு கேட்டால் அது சகுனம். தூரமாக போகிறீங்க, தூரம்தான் போகிறான், தூரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்கணும். தூரமாக போகிறீங்க, ஆமாம் நாங்கள் இந்த மாதிரி சென்னைக்கு போகிறோம், உங்களுக்கு எந்த ஊர், இப்படி பேசுவாங்க. ஒரு அந்நியுனியம் ஏற்படும், ஒரு பழக்கம் ஏற்படும், அறிமுகம் ஏற்படும். இப்போ என்ன செய்கிறானுங்களா, வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த பசங்கள்லாம் அந்த ஸ்டெத்ஸ்கோப் மாதிரி அப்படியே வந்து இதை தூக்கி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடறான். பக்கத்தில் எவன் வந்தான், இந்த பக்கம் எவன் வந்தான், இந்த பக்கம் எவ்வளோ பெரிய ஆபத்தான ஆட்கள் வந்தானோ ஒன்றும் தெரியாது. இங்கே வந்து போலீஸ்காரன் உட்காந்தானா அல்லது திருடன் உட்காந்தான், அவன் பாட்டுக்கு உட்காடுறான். அப்படியே கொஞ்சம் போல என்ன செய்யறானா, அதே டிஃபன் எடுத்து அப்படியே விழுங்குறான். அதுக்கடுத்து என்ன செய்யறான், மேலே ஏறுறான், அப்படியே காதில் வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. காலையில் ட்ரெயின் எந்த இடத்துக்கு வரணுமோ வந்து சேர்ந்த உடனே இறங்கி போயிடறான். இந்த அளவிற்கு இந்த மொபைல்களுடைய ஈடுபாடு மக்களிடத்தில் அதிகமான அளவில் வந்து விட்டதை பார்க்கின்றோம். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது நாம் பார்க்கணும் பைக்கு, அடுத்து மொபைலு, அடுத்தது டாஸ்மாக். நிறைய பையங்க பள்ளிக்கூடத்தில் பாஸ்மாக் வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் டாஸ்மார்க்கு போயாடானோ. அந்த அளவுக்கு இங்கேயும் திறந்து வச்சிருக்கிறானோ. இன்னும் அந்த குறிச்சிக்கு போகிற வழியில் அந்த இடத்துல நம்ம ஊர் மக்கள் அதிகமாக போகிறதுனா போகிற ஆட்கள்லாம் வந்து அப்படி தட்டு மாதிரி ஒரு மாதிரியாக போயிட்டு பாட்டிலை வாங்கிட்டு அங்கேருந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் இந்த பசங்க இன்றைக்கு அதிகமான அளவில் ஈடுபட்டிருக்காங்களே, இது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது பெரிய ஆட்கள் டாஸ்மாகில் போய் வாங்கிடுறாங்க. சின்ன பசங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒயிட்னரை வாங்குறாங்க. அந்த ஒயிட்னரில் எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். லிக்விடேட்டர்னு ஒன்று இருக்குது, 15 ml அதை ஊற்றின உடனே நல்ல கலகல பாயாசம் மாதிரி ஆகிப்போகுது. ஆன உடனே அதை எடுத்து குடிக்கிறான். இப்படி இது குடித்தா என்ன ஆகும் தெரியுமா, வயசான சந்தர்ப்பத்தில் தான் மறதி வரும். இப்போ எனக்கு 65 வயசு ஆகி போச்சு. அன்னைக்கு பைக் சாவியே தேடுறேன், அங்கே இங்கே தேடிக்கிட்டே இருக்கிறேன், சாவி தெரியல. கடைசியில் பார்த்தா இந்த கையில் தொங்கிக்கிட்டு இருக்கு. புரியுதா? இது மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் வரும். எனக்கு தான் இப்படி இருக்குன்னா நிறைய பேர் வரலாறு இருக்குது, அதை நான் இப்போ சொல்லல, அதுக்கு உண்டான நேரம் கிடையாது. புரியுதா? அப்போ என்ன கேட்டால், இப்போ இது பின்னால் வரக்கூடிய அந்த மறதி, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான்ல இப்போதே மறதி வந்துடும் அப்படிங்கிறான். மூளையை பாதிச்சிரும், மூளையில் பதிந்திருக்கக்கூடிய அந்த நினைவாற்றல்களை அழிச்சிரும் என்று சொல்கின்றான். என்று சொன்னால் அந்த விஷத்தை போய் பையங்க இன்றைக்கு குடிக்கிறாங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை. அதை போல நகை பாலிசி அதில் கலக்கி அடிக்கிறான். அந்த இருமல் டானிக்கு, அது இருமல் வந்தால் குடிக்கணும். இவன் என்ன சாதாரணமாகவே குடிச்சிட்டு ஆள் ஃப்ளாட் ஆகிறான்.
அப்ப இப்படி எல்லா விதமான அளவில் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான். பெட்ரோல் அது வண்டி ஓட்டுறதுக்காண்டி வச்சுருக்கான், இவன் வண்டியை ஓட்டுறதுக்கு அதை பிடிச்சி குடிக்கிறான்னா இவ்வளோ பெரிய ஆபத்துங்க இது. அப்போ ரொம்ப அதிகமான அளவில் இளைஞர்கள் வழிகட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு இதை விட்டுட்டு அடுத்த தலைப்புக்கு போகிறேன். இந்த விஷயத்திலேயே ஒரு முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர், அதில் அந்த ஊரில் ஒரு பையனுக்கு பெண் பேசியாச்சு. அப்போ அந்த பையன் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறான். பெண் பேசியாச்சு. பெண் பேசி கல்யாண நாளும் நெருங்குது. கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆள் விஷத்தை அடிச்சிட்டான். என்னன்னு கேட்டால், தொடர்ந்து மது அருந்தியதன் காரணத்தினால ஆண்மை போய்விட்டது. அப்போ ஆண்மை போனால் அதை வெளியில் சொல்கிறதுக்கு அவனுக்கு முடியலை, வெக்கமாகி போச்சு. நம்ம உயிர் வாழ வேண்டாம் என்று முடிவு எடுக்கின்றான் என்று சொன்னால், முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊரில் இப்படி நடக்கின்றது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவன் நம்முடைய ஜமாத்து இந்த ஒரு நிகழ்ச்சி நிரலை எடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் இதுதான். அப்போ இளைஞர்களிடத்தில் இது அதிகமான அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழி கெட்டு போகிறாங்க. அப்படி கெட்டு போகக்கூடிய அந்த மக்களை திருத்தி எடுப்பதற்காக வேண்டியதான். இப்போ நிறைய பேரணிகள்லாம் நடத்துகிறோம். இவன் இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்குது, இவனுக்கு வேற வேலை கிடையாதா? அக்ஸா கிளையில் அன்னைக்கு ஒரு பேரணி, மசூர் ரஹ்மான் கிளை சார்பில் அன்னைக்கு ஒரு பேரணி, அதற்கடுத்து சலாம் கிளையில் ஒரு பேரணி. இந்த இளைஞர்களுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில் இந்த செய்தி போகணும். யாராவது ஒருவருடைய உள்ளத்தில் இவங்க ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க, ஏன் இந்த பிரச்சாரத்தை முன்வைக்கின்றார்கள், ஏன் இந்த பேரணி நடத்துகின்றார்கள் என்று அவரிடத்துல ஒரு கவனம் ஏற்படுமையானால் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதற்காக வேண்டிதான், அதுக்காக வேண்டிதான் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய இளைஞர்கள் அதுலேயும் இப்போ நம்ம இங்கே இந்த பெருநாள் திடல் இருக்குல்ல, அந்த திடலில் பார்த்தீங்கன்னா நைட்டில் இருட்டில் தான் உட்காந்துருக்காங்க. இருட்டே நேசிக்கக்கூடியவன் எப்படி பணம் பாருங்க, எல்லாம் இந்த கொண்டை தான், எல்லாம் இந்த கொண்ட பக்கீர்களாக உட்கார்ந்துருக்கிறானுவோ. இவனும் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே என்ன பெரிய ஆராய்ச்சி நடத்துகிறானுவலா. அவர் கலாம் சொன்னார்ல, கனவு காணுங்கள் என்று உட்கார்ந்து கனவு கண்டுகிட்டு இருக்கான் போல் தெரியுது. அவன் என்னடா இது என்ன பார்த்தா அவன் அப்படின்னு கஞ்சா அது இது என்று சொல்லி அதிகமான அளவில் இப்போ என்ன செய்கிறானோன்னா இதுக்கு காசு தேவை என்பதற்காக வேண்டி வழிப்பறையிலையும் ஈடுபடுறான். இந்த இளைஞர்களை காக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த ஜமாத்திற்கும் இருக்கின்றது. அவன் அதில் இந்த ஜமாத்து அந்த பொறுப்பை எடுத்து இப்ராஹிம் இஸ்லாம், அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் என்ற தலைப்பில் மக்களை, குறிப்பாக இளைஞர்களை இந்த மாதம் முழுவதும், கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இந்த பிரச்சாரத்திற்காக ஒதுக்கி மக்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ இந்த இளைஞர்கள் இப்படி இந்த போதையினுடைய பிடியில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டில் செல்றாங்க. அவர்களை தடுத்து நிறுத்துறது ஒவ்வொருவருடைய கடமை. அந்த வேலையை இந்த ஜமாத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இப்போ இளைஞர்கள்ட்ட நம்ம இவ்வளோ செய்திகளை இன்னும் நிறைய இருக்கின்றது. இப்போ நாம் இளைஞர்கள்ட்ட அன்பாய் கேட்டுக்கொள்வது, இவங்க வளரும் பிள்ளைகள், இவங்க தான் நாளைக்கு தலைமுறையினர்கள், இவங்க தருதலையாக ஆயிடக்கூடாது. அதனால் அவங்கள்ட்ட அன்பாக சொல்கிறது என்ன தெரியுமா, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மனுஷ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவன் சின்னஞ்சிறு வயசில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அவன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கின்றான். நீ இளங்குருத்தாக இருந்ததிலிருந்து உனக்கு பால் கொடுத்து உன்னை வளர்த்து உன்னை பாதுகாத்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு வாலிப வயசை அடைகின்ற வரை அவர்கள் உனக்கு எல்லா வகையிலையும் பொறுப்பேற்று கொண்டு செயல்படுகின்றார்கள். இப்போ அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னா, நாளாக 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 மனிதனுடைய வாழ்க்கை, அதாவது அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பக்கமாக இப்படியே ஏறி
உச்சிக்கு இப்படி வந்து ஆர்ச் மாதிரி, அப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை கீழே இறங்கிடும். ஓமன் அம்மிருகு நக்கிசுகு ஃபில் ஹல்க். சூரத்து யாசின் அல்லாஹ் சொல்றான், யார் ஒரு மனிதனுக்கு நாம் வாழ்நாளை கொடுக்கின்றோமோ அவனை அப்படியே தலைகீழாக புரட்டுகின்றோம். எல்லோருக்கும் வயோதிகம் வந்தே தீரும். அஃபலா யாக்கிலூன், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அதனால இவன், அதாவது உன்னுடைய தகப்பனார், உன்னுடைய தாய் முதிய நிலைக்கு வருகின்ற பொழுது நீதான் அவர்களை சுமை தாங்கிகளாக இருக்க வேண்டும். நீ இப்படி போதையிலே உன்னையே நீ இழந்து விட்டால், உன்னையே நீ அழிவுக்கு கொண்டு சென்று விட்டால், இது அவர்களை யார் பாதுகாப்பார்? இப்போ என்ன நடக்கின்றது என்று சொன்னால், சமீபத்தில் ஒரு பத்திரிகையில், ஆங்கில பத்திரிகையில் கட்டுரை எழுதுகிறான். 90 வயசில் உள்ள ஒருவர், அவர் நான் எல்லா வாழ்க்கையில் பேராசிரியர், நல்ல எல்லா விதமான வசதிகளையும் பெற்றிருக்கின்றேன், சாவு ஒன்று தான் எனக்கு பாக்கி. இப்படி சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இந்தியாவில் முதியோர்களுடைய எண்ணிக்கை பெரிய அளவில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அவன் என்ன தீர்வு சொல்கின்றான் என்று சொன்னால், உலகத்தில் இத்தனை நாடுகள் என்று பட்டியல் போட்டு அவங்களுக்கெல்லாம் ஈத்தோனேசியா என்று சொல்லக்கூடிய கருணை கொலை பண்ணிவிடுகின்றார்கள், அதை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கின்றான். என்று சொன்னால் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது, எப்படி அவருடைய சிந்தனை ஓட்டம் செல்கின்றது. அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாக்கிறது கடமை. எந்த அளவுக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது, அஹய்யுன் வாலிதார், உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா அப்படிங்கிறாங்க. ஃபஃபீஹிமா ஜாஹித், இந்த 2 பேர்களுக்காக வேண்டி நீ ஜிஹாது செய். வார்த்தையை கவனிச்சுக்கங்க, ஜிஹாது செய் என்று சொல்கின்றார்கள். அப்படின்னா உன்னையே நீ அதில் அர்ப்பணிச்சுக்கிறோம். ஏனென்றால் வயதான கட்டத்தில் அவங்க தோல் சுருங்கி போயிடும், நினைவாற்றல் குறைஞ்சு போயிடும், சாப்பிட்ருப்பாங்க, பசிக்குது என்று சொல்வார்கள், நீ சாப்பாடு கொடுத்துருப்ப. அப்போ அந்த கட்டத்தில் அவங்களுடைய நிலைமை, அதாவது படுக்கையிலேயே மலம் கழிக்கக்கூடிய நிலை வந்துடும். அப்படி வருகின்ற பொழுது நீ அவர்களை பார்த்து உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அதனால தான் சொல்றான், ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், இம்மா எவ்வளவுகன்ன இந்த அஹதுகுமா அவ் கிலாகுமா, இம்மா எவ்வளவுகன்ன இந்த கிபர அஹதுகுமா அவ் கிலாகுமா, பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃப், அவர்களை நோக்கி சீ என்ற வார்த்தை கூட சொல்லாதீர்கள். ஒலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் வெறுட்டி பேசிவிடாதீர்கள், கடிந்து பேசிவிடாதீர்கள். ஓ குல்லஹுமா கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தையை, மரியாதையான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள். அதனால தான் நாம் மஸ்ஜித் ரஹ்மானில் அதிகமாக பேசும்போது, நமது ஊரில் உள்ள பழக்கம் என்று சொன்னால், பிள்ளைகளிடத்தில் மேலப்பாளையத்துக்குன்னு ஒரு சில லாங்குவேஜ் இருக்கின்றது, அது வெளியூர்காரன் எவனுமே அதை புரிய முடியாது. அப்படிப்பட்ட லாங்குவேஜ், அப்படிப்பட்ட ஒரு மொழி நம்மள்கிட்ட இருக்கின்றது. அதுக்கு டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரியும் கிடையாது. அதில் ஒன்றும் போலா சர்வசாதாரணமாக உம்மாவை பார்த்து, எப்பா கடைக்கு போயிட்டு வாப்பா, போலா. இது என்ன லானே தெரிய மாட்டாங்க. கிரிமினல் லா, சிவில் லா, இப்படின்னு எக்கச்சக்கமான லா இருக்கு. போலா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த சினிமாவை பார்த்துட்டு அப்பனை பார்த்து போடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். பெற்றோர்களை பார்த்து இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதெல்லாம் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய வார்ப்புகள் தான். ஆனால் இந்த மார்க்கத்தை தெரிஞ்ச பிறகு நான் என்னுடைய தாயாரை பார்த்து போலா என்று சொன்னதே கிடையாது. அப்போ இதைத்தான் இன்றைக்கு இந்த இளைஞர்கள்ட்ட நாம் சொல்கிறோம். இதுவெல்லாம் வழிகேடு. பெற்றோர்களை பார்த்து அப்படிப்பட்ட திட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது இருக்கின்றதே,
அது ரொம்பவும் கொடுமையானது. அப்போ அவங்கள்ட்ட மரியாதையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கடைசி கட்டத்தில் அவங்க நம்ம ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். யாராவது வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தேவையில்லை, இவர் யார் அப்படிம்பாங்க. இவன் என்ன செய்வானா, நம்ம ஒரு சாமி செத்து கிடையாது, அது யாராக இருந்தால் உனக்கு என்ன, அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. அவங்க அந்த வயசு இருக்கின்றதே அது அப்படித்தான். அவங்க வந்து என்னன்னா எல்லாத்திலையும் சம்மந்தப்படுவாங்க. யாராவது ஒரு ஒரு வாசலில் எவனாவது ஒரு போஸ்ட் கார்டு, அவன் யார் வந்திருக்கான், அவன் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, நீ ஏன் இங்கேருந்து போக மாட்டேங்கிற, நீ ஏன் என்னன்னு கேட்க மாட்டேங்கிற, திரும்ப திரும்ப போட்டு ரெண்டாவது சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் அதாவது மென்டலாகவும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும், அதாவது மன ரீதியாகவும் நமக்கு பாதிப்பாக இருக்கும், பிசிக்கலாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு பாதிப்பாகவே இருந்து கொண்டு இருக்கும். அப்போ இதை நாம கவனத்தில் வைத்துக்கொண்டு அந்த பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும். அப்படி அரவணைக்கக்கூடிய அந்த வயசுல நீ தண்ணி அடிச்சிருந்தா, அபின் போட்டிருந்தா, கஞ்சா போட்டிருந்தா என்ன ஆகும்? எல்லா விதமான நலனும் போயிரும். நீயே ஒரு பிணமாக ஆயிடுவாய். உன்னை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த 2 பேர் வயதானவர்கள் எப்படி உன்னை கவனிப்பாங்க? இதைத்தான் நாங்கள் சொல்றோம். அப்ப நீ திடகாத்திரமாக இருந்து அவர்களை காக்க வேண்டும். அதனாலதான் நாம இது போன்ற இந்த தீய பழக்கத்திற்கு ஆட்படக்கூடாது என்று சொல்கிறோம். அது குறைஞ்சபட்சம் பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, நம்மளோடு எவனாவது ஒருத்தன் பீடி குடிக்கிற ஆள் வந்தா கூட சேரக்கூடாது, அவனை திருத்தணும். நாம அந்த வழிக்கு பெறக்கூடாது. பீடி குடிக்கிற ஆட்கள் அவன் எப்படி குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஒன்றும் தாப்பம் வழியில் வருது. வீட்டில் வாப்பா என்ன செய்வாருன்னா, தீப்பெட்டி வாங்குறதுக்கு வக்கு இருக்காது, பீடியை போய் அடுப்பில் போய் பற்ற வச்சுட்டு வச்சுருவார். அவன் பற்ற வச்சுட்டு வரும்போது அந்த பீடிக்கு உயிர் கொடுக்கணும் இல்லை, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வாப்போடைய பீடி வளவூட்டில் இருந்து தெருவுட்டுக்கு வர்றதுக்குள்ள அணைஞ்ச பேர் அவன் ஒரு இழுப்பு இழுத்து பார்ப்பான். அவ்வளோதான், அந்த பலம் அவன் சாவர வரைக்கும் வந்து சேரும். இப்போ நாங்கள்லாம் ரொம்ப காலம் மதரசாவில் பீடி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். பீடி இல்லை, சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அது எப்போது நின்றது என்று சொன்னால், தௌஹீத் ஜமாத்துக்கு வந்து 1994 தான் தௌஹீதில் இருந்தும் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தோம். அப்போ இது எங்கே ஆரம்பிச்சிச்சு என்று சொன்னால், மதரசாவில் தான் ஆரம்பிச்சு. ஒரு பேட்டையிலிருந்து ஒரு மகாராசம் வந்தான், குட்டியில் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், போட்டும் அப்புறம் கடைசியில் ரத்தங்கக்கி சாவர வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருப்பான். அதான் எந்த அளவுக்கு சுன்னத்துல் ஜமாத்தில் சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆலிம்சா அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்களாம், ஏங்க இந்த பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இதை விட்டுருங்களேன். ஏண்டி, உன்னை விட்டாலும் விடுவேனே தவிர, தலாக்கு விட்டாலும் விடுவேனே தவிர, இந்த பீடியை நான் விட மாட்டேன். அந்த அளவிற்கு எந்த ஒரு போதைப் பொருளும் அப்படித்தான் ஒரு மனிதனை ஆட்கொண்டு விடும். இப்போ நம்ம தௌஹீத் ஜமாத்தில் மட்டும்தாங்க எவன் பீடி குடிக்கிறானோ அவன் நிர்வாகியே இருக்கக்கூடாது, அப்படி கொண்டு வந்திருக்கிறோம். வேற எந்த ஜமாத்திலையும் கிடையாது. நல்ல தப்லீகில் கஷ்டத்துக்கெலாம் வருவாங்க, வந்து ஆட்களையெல்லாம் கூப்பிடுவாங்க. பள்ளியில் ஆளை கொண்டு போய் விட்டுட்டு இவர் அங்கே இருந்துக்கிட்டு ஓரத்தில் நின்று சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு நிற்பார். இது மாதிரியான இந்த பழக்கங்கள் அது மார்க்கத்தில் ஆதியனசா மதுகபில் என்ன எழுதி வச்சுட்டாங்கன்னா, இது பீடி குடிக்கிறது, சுருட்டு குடிக்கிறது, இதுவெல்லாம் மக்ரூஹுன்னு எழுதி வச்சுட்டாங்க. இவன் என்ன விளங்கிட்டான், மக்ரூஹுன்னா கொஞ்சம் குறைஞ்ச தீமை தான், அதனால ஒன்றும் ஹராமுங்கிற அளவுக்கு இல்லை. சாராயம் குடிக்கிறது ஹராமு, இது வந்து மக்ரூஹு தானே, அதனால ரூஹு போகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோம் என்று சொல்லி அதை குடிக்க ஆரம்பிச்சாரானுவோம். அது இது மாதிரியான இந்த பழக்கங்கள் எதிலையுமே நாம் ஆட்படக்கூடாது. அப்படி ஆட்பட்டு உடல்நடை பாதிப்புக்கு உள்ளானோம் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்களை நாம் பாதுகாக்க முடியாது. பின்னால் அவங்க தாழ்ந்துருவாங்க. நீ தடகாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் அவங்கள கவனிக்கணும். அவன் நீ இப்போ நடைபெணமாக ஆகிவிட்டால் உன்னை தூக்கி கவனிப்பதற்கு அவர்களால் முடியாது. அந்த ஒரு எண்ணத்தில் தான் நாம் சொல்கின்றோம். பெற்றோர்களை கவனிக்கிற விஷயத்தில் இந்த முகநூலில் வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் வருது, அதெல்லாம் பார்க்க மாட்டான், அதை தள்ளி விட்டுருவோம், அதை தேய்ச்சி விட்டுருவோம். புரியுதா? அதில் ஒன்று ஒரு சம்பவத்தை போட்டிருக்கிறான். என்ன சம்பவம் என்று சொன்னால், ஒரு பையன் அவனுடைய மனைவி சொல்கிறாங்க,
அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு வந்துருங்க. அப்போ பையன் கூப்பிட்டு வர்றார். அப்பாவை கூப்பிட்டு வந்து அங்கே பேசியாவது முதியோர் இல்லத்தில் எல்லா விதமாகவும் கேட்டு, உங்களுக்கு ஏசி ரூம் வேணுமா, நான் ஏசி ரூம் வேணுமா என்றெல்லாம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் ஏசி, சாதாரண ஏசி இல்லாமலே போதும்பா என்று எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெட்டு பக்கியெல்லாம் கொடுத்துட்டு, இங்கே இதுக்கடையில் மனைவி ஃபோன் அடிக்கிறான். என்னங்க பாப்பா கொண்டு தள்ளிட்டீலாம், இப்படி மனைவி வந்து சேர்ந்துடக்கூடாது, புரியுதா? இங்கே சின்ன பிள்ளைகள் கல்யாணம் முடித்து மாப்பிள்ளை வீட்டிற்கு போனீர்கள் என்றால் மாமா மாமியை உங்களுடைய தாய்மார்கள் மாதிரியே தாப்பமார்கள் மாதிரியே கவனிங்க. நீங்கள் போன உடனே அவர் எங்கேயாவது கிணத்துல கொண்டு போய் தள்ளுங்க, பெரியாத்தில் கொண்டு தள்ளுங்கன்னு சொல்லிடாது. எல்லாத்துக்கும் தான் கடமை இருக்கின்றது. அப்போ அங்கேருந்து ஃபோன் வருது, அவரை சேர்த்துட்டிங்களா? ஆமாம் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வர்றார். வெளியில் வரும்போது அந்த நிறுவனத்தினுடைய அந்த நடத்தக்கூடிய அந்த பாதிரி வர்றார். வரும்பொழுது அவர் இவருடைய அப்பாட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை இவர் பார்க்குறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, அப்பாட்ட என்ன பேசினீங்க? அவர் என்ன அவங்கள்ட்ட சொன்னார்? ஒன்றுமில்ல, அவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் தான் நீ சின்ன பிள்ளையில அனாதையாக இருக்கும்போது தத்து எடுத்து உன்னை வளர்த்தாரு. நொறுங்கி போனான். தத்து எடுத்து உன்னை பெத்த பிள்ளையும் கிடையாது, தத்து எடுத்து வளர்த்துருக்கிறான். அவர் இவனை பெத்த பிள்ளை மாதிரியே பார்த்துருக்கிறாரு. இவன் செத்த பிள்ளையாகி முதியோர் இல்லத்தில் போய் தள்ளிட்டு வர்றதுக்கு நினைக்கிறான். உண்மை வரலாறு அவங்களுக்கு தெரிகின்றது. பாருங்க, இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் அவங்க படுக்கையில் கிடந்தாலும் சரிதான், நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் சரிதான், அவர்களை கவனிக்கக்கூடிய, ஆதரிக்கக்கூடிய, அரவணைக்கக்கூடிய எல்லாரும், அதாவது அந்த கட்டத்தில் நீ அவர்களுக்கு தாயாக, நீ அவர்களுக்கு தந்தையாக மாறிவிட வேண்டும். அப்படித்தான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்போ பெற்றோர்களை பேணக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். இதை ஒவ்வொருவரும் நாம கவனத்தில் வச்சுக்கிறணும். இந்த மாதிரியான பிள்ளைகளை நாம இப்போது உள்ள இந்த ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் சேர்த்தமாக்கும். அன்னைக்கு ரோஸ்மேரியில் ஒரு பிள்ளையை கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அது அந்த கிறிஸ்தவ பாட்டு கேட்டு நல்ல டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆட்கள் அந்த மாதிரியான நிறுவனங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதா என்று கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல கல்வி தரக்கூடிய ஸ்தாபனங்கள் எல்லாம் இருக்கின்றன, அதற்காக வேண்டி முன்னுரிமை கொடுக்கலாம். ஆனால் கொள்கை அடிப்படையில் நாம் அழிஞ்சு போயிடுவோம் என்று சொன்னால், இஸ்லாமிய அங்கே பறிப்போய் விடும் என்று சொன்னால், அதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கின்றேன். அவை இது போன்ற இந்த விஷயங்களில் நாம வழிகேட்டில் போயிடக்கூடாது. இதை பிள்ளைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு இளைஞனும் அவருடைய வாழ்க்கையில், அதாவது வழிகாட்டுறது நமக்கு கடமை. அதற்கு தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆளு உலகத்திலேயே பாதி அழகு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆண் அழகர். அவங்கள பார்த்து பெண்களே சொக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த அழகான ஆடவரை ஒரு அம்மா அடைய துடிக்கின்றார்கள். அங்கிருந்து அவங்க தப்புறாங்க. தப்பி வந்த பிறகு கணவர் எதிரில் வர்றாரு. அப்படி எதிரில் வருகின்ற பொழுது, இவர் தான் என்னை தப்புக்கு அழைத்தார் என்று யார் தப்பிச்சு போறாரோ அவரையும் மாட்டி விடுறாங்க. இது பெண்களுடைய சுபாவம், அது வேற பிரச்சனை. பின்னால பஞ்சாயத்துலாம் வைக்கப்பட்டு இவர் நிரபராதி, அந்த பெண்ணு தான் தப்பு செய்தவங்க என்று நிரூபணமாக ஆகிவிடுகின்றது. இப்போ அந்த கட்டத்தில் அந்த பெண்ணு சொல்றாங்க, எனக்கு இவர் கட்டுப்பட வேண்டும், இல்லை என்றால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு உடைய குணன் மின சாகரின், அவர் கேவலப்படுவார் என்று அந்த அம்மா சொல்றாங்க. அப்போ இந்த மனிதர் கையேந்திரார். உலகத்தில் யாருமே அந்த மாதிரி ஒரு துவாவை கேட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு ஆள் தான், பக்கத்து வீடுக்கு பக்கத்து வீடு, அவர் ஒரு 3 விஷயத்தை சொல்லுவார். ஒன்றும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் மாதிரி இருக்கும், எப்பா எந்த ஒரு கட்டத்திலையும் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டக்கூடாது, அதற்கடுத்து கோர்ட்டில் போய் மாட்டக்கூடாது, ஆஸ்பத்திரியில் போய் மாட்டக்கூடாது,
இந்த 3 விட்டு அல்லாஹ் காக்கணும்பா அப்படின்னு சொல்லுவார். இந்த 3மே சிக்கலுக்குரியது தான். இந்த ஜெயிலில் போய் மாற்றுறதுக்கு எவனாவது ஒரு துவா செய்வானா? இந்த மனிதர் கேட்கிறார், ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுவுனனி இலை. இந்த பெண்கள் எந்த ஒரு விபச்சாரத்திற்கு என்னை அழைக்கின்றார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை மேல் இல்லா தஸ்ரீஃப் அன்னி கைதகுன்ன அஸ்பு இலைகின்ன வாக்கும் என ஜாகிலி. இறைவா, இந்த பெண்களுடைய சதியை விட்டு, சூழ்ச்சியை விட்டு என்னை நீ காக்கவில்லை என்றால் நான் அவர்கள் பக்கம் சார்ந்து விடுவேன், என்னை நீ காப்பாற்றி விடு என்று சொன்ன உடனே பின்னால் அல்லாஹ் தஆலா சூழ்நிலை அமைக்கிறான். சிறைச்சாலைக்கு அவர்கள் உள்ளே போய் விடுகின்றார்கள். எவ்வளவு காலம் தங்குறாங்க என்றால் அதை ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையில சொல்றாங்க. மன்னருக்கு பின்னால் தெரிஞ்சு போச்சு, யூசுஃபை வர சொல்லுங்க என்ற ஆள் அனுப்புறாரு. ஜெயிலில் இருந்து ஒருத்தனுக்கு அழைப்பு வந்து விட்டது என்று சொன்னால் அங்கிருந்து வெளியே ஓடுறதுக்கு தான் நினைப்பாங்க. ஜெயிலில் இருந்தவர்களுக்கு தெரியும் ஜாமீன் வந்திருக்கிறாதா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுல வரணும், வரமாட்டேன். என்ன மாதிரியான ஒரு துணிச்சல் பாருங்க. சொல்றாங்க, நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்படாத வரை வெளியில கால் எடுத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. பின்னால் நிரூபணமாகின்றது, அவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள், விடுதலை ஆகின்றார்கள். இது வேறு விஷயம். இந்த பாட்டு ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு லவ் லபிஸ் மா லபிஸ் யூசுப், அந்த சிறை காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுபவித்த தண்டனைக்கு அளவுக்கு நான் சிறைச்சாலையில் உள்ளே இருந்தால் அஜப்து தாய கூப்பிட்டவுடன் நான் ஓடி வந்திருப்பேன் அப்படிங்கிறான். பாருங்க, ஒரு இளைஞர் எப்படி இருந்தாங்க. இதை நாம் கவனத்தில் வச்சு நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான தப்புகளுக்கு போயிடவே கூடாது. பட்டியல் போட்டோம் இல்லை, பீடி பழக்கம், சாராய பழக்கம், பைக் ரேஸு, இப்படி மொபைல் அடிக்ஷன், மொபைலுக்கு அடிமையாகிறது, இது மாதிரியான இந்த தீமைகளில் நாம் ஒருபோதும் மாட்டிவிடக்கூடாது. இதெல்லாம் வழிகேட்டு. அதாவது இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பில் நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. நன்மையை எடுத்துக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லா கதவும் மூடிட்டானுவோ, தீபாவளி லீவு 5 நாள், கக்கூசில் போய் உட்கார்ந்துருக்கிறான் பாத்ரூமில். அவனுடைய அந்த கதவை வாட்ச்மேன் பூட்டிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார். இவன் 5 நாள் உள்ளே கிடக்கணும், உள்ளே வந்த பாவத்துக்காக வேண்டும். அப்போ அவனுக்கு மைண்டு வேலை செய்யுது. உடனே நண்பருக்கு அந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக அல்லது மொபைல் மூலமாக தொடர்பு கொள்கிறான். உடனே தகவல் வந்து கதவை திறந்து விடுறாங்க. ஒரு சில பேர் மலை ஏறுறாங்க, ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். அவன் கீழே விழுந்து அவன் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு வழியே இல்லை. அவன் வாட்ஸ்அப்பில் அங்கிருந்து மெசேஜ் அனுப்புகிறான் நண்பருக்கு. பார்த்துட்டு ஆளை போய் அங்கிருந்து கூப்பிட்டு வந்தாராங்க, தூக்கிட்டு வந்தாராங்க. இப்படி பாதுகாப்பும் இருக்கின்றது. அப்போ இதில் நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்லதை எடுத்துக்கொண்டு அல்லதை தூர எறிந்து இப்படி செல்லக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறி, கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொதுவாக இணை வைப்பு என்ற, அதாவது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கின்றது. அந்த காரியத்திற்கு எதிராக எப்போதும் நாமோ அதை எதிர்த்து போர்க்குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இது ஷிர்க் தானே என்று அதை நான் கண்டுக்கிற மாட்டேன் என்ற அடிப்படையில் எந்த ஒரு இளைஞனும் கடந்து செல்லக்கூடாது. நமக்கென்று இந்த ஆம்பிஷன், ஒரு இலக்கு, ஒரு இலட்சிய வெறி அது இருக்க வேண்டும். நாம் சமுதாயத்துக்கு என்ன செய்தோம், நம்மால் சமுதாயத்துக்கு என்ன பலன் கிடைத்தது என்று ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால், அந்த பணியில் நாம் இறங்கிவிட்டோம் என்று சொன்னால், அழைப்பு பணியில் இறங்கிவிட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம இது போன்ற இந்த அற்ப காரியங்களில் ஈடுபட மாட்டோம். ஒரு கிறிஸ்துவ இளைஞனுங்க, அமெரிக்காவில் உள்ளவன், ஜான் ஆவ்லான் ஷாவ் என்பவன், அவன் சென்டினல் தீவுகள் என்று அந்தமான் பக்கத்தில் மொத்தம் 19 தீவுகள் இருக்கின்றன. அதில் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் யாருக்கும் எக்காரணத்தை மட்டும் இந்திய அரசு விசா தராது.
ஆனால் அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இந்த ஜான் ஆவலான் என்பவர் 25-24 வயசுக்கு உள்ளே வந்தான். அங்கே வந்து சேர்ந்து விடுகின்றான். அங்கே போய் அந்த பழங்குடி மக்களிடத்தில் கிறிஸ்துவ பிரச்சாரம் அவங்கள்ட்ட முதல்ல எச்சரிக்கிறாங்க. அவங்களுடைய மொழியை தெரிஞ்சுக்கிட்டு போகிறான் பாருங்க, எவ்வளவு வெறின்னு பாருங்க. பழங்குடியினர் மொழி எல்லாருக்கும் தெரியாது, அது எழுத்து வடிவமும் கிடையாது. அந்த மொழியை தெரிந்து கொண்டு அந்த ஊரில் அந்த ஐலாண்டில் அந்த தீவில் அது மீனவர்களுடைய படகுல தான் போக முடியும், போக்குவரத்துலாம் கிடையாது. அந்த மக்கள், அந்த பழங்குடி மக்கள் எப்படிப்பட்டவர் என்றால், விமானம் தாழ்வாக வந்தாலே இங்கிருந்து ஒரு அம்பை விட்டு வீசி அதை ஓச்சிருவாங்க. அந்த அளவிற்கு தங்களுடைய பகுதிகளில் அந்நிய ஆதிக்க சக்திகள் ஊடுருவக்கூடாது என்பதில் தங்களுடைய அந்த பழமைத்தனம் அப்படியே தொடர வேண்டும், அதில் எந்த விதமான மாற்றம் வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறவங்க. இவர் முதல் நாள் மன்னிச்சு அனுப்பியாச்சு. மீண்டும் அங்கே போகிறாரு, கொண்டுட்டாங்க. நீங்களாம் அங்கே இருக்க முடியாது என்று சொல்லி. அப்போ நாம் இதில் என்ன பார்க்கணும்னா, அமெரிக்காவிலிருந்து வரான், அமெரிக்காவே அந்த பழங்குடி மக்களை தண்டிக்கணும் அப்படிங்கிறான். இதுக்கு தினமணியில் தலையங்கம் போட்டால் இது கொலையல்ல, தண்டனை. சாவு ஆவலானுக்கு கிடைச்சது, ஜான் ஆவலானுக்கு கிடைச்சது கொலை கிடையாது, அது மரண தண்டனை அந்த மக்கள் கொடுத்தது. இதற்காக வேண்டிய அமெரிக்கர்கள் கொந்தளிக்கக்கூடாது. இந்திய அரசு எப்படி இவருக்கு விசா கொடுத்தது என்று தினமணிக்காரன் தன்னுடைய சங்பரிவார் அரசை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு தலையங்கத்தை எழுதியிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால் இவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு உத்வேகம் ஏற்படுகின்றது, இதை நாம் கவனத்தில் வைக்கணும். நமக்கு முன்மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் மக்களிடத்தில் அந்த சிலை வணக்கத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீ எப்படிப்பா இதை வணங்குற என்று கேட்டு அவங்களுக்கு பாடம் படித்து கொடுக்குறாங்க. அது மாதிரியான அளவில் இன்றைக்கு இந்த தர்காக்கள் நமது ஊரில் நம்ம அதை உடைக்கிறதுக்கோ அதற்கெல்லாம் நாட்டில் அனுமதி கிடையாது. ஆனால் அந்த மக்களாக சேர்ந்து உடைச்சிட்டா அது அவங்களுக்குள்ள விஷயம், அரசாங்கம் தலையிடாது. அப்போ இந்த தர்காக்களுக்கெல்லாம் இதில் போய் மக்கள் போய் நிற்கிறாங்க. இதையெல்லாம் கவனித்து இது இனவைப்பு, இது நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போய்விடும் என்ற அடிப்படையில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் என்ற இந்த தலைப்பின் கீழ் அவர்களிடத்தில் இந்த இணைவைப்பை இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் போராட்ட களம்தான். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏகத்துவத்திற்காக வேண்டி, ஓரிரை கொள்கைக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி அமைத்து விட்டோம் என்று சொன்னால் இது போன்ற இந்த வழிகேடுகளில் நாம் செல்ல மாட்டோம். வழிகாட்டல் இப்படி நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.